மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகம் மெத்தடும் டூ ஃபேஸ் மெத்தடும். இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெஸ் தென் கன்ஸ்ட்ரெயின் வந்தால் நமக்கு தெரியும் ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுவோம். இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயினை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயினாக மாற்றும் போது யூ ஹாவ் டு ஆட் அ ஸ்லாக் வேரியபிள். எப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஈக்குவல் டு இல்லைன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தால் நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தால், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 70 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60. இப்போ ரெண்டு ஈக்குவல் டு பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே யூ ஹாவ் டு ஆட், இதில் ஒரு -10 சப்ராக்ட் பண்ணாதான் ரெண்டு சைடு ஈக்குவல் ஆகும். அதே மாதிரி யூ ஹாவ் டு சப்ராக்ட் வித் சர்ப்ளஸ் வேரியபிள். இதை சர்ப்ளஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். அப்போ தான் நம்ம ஈக்குவாலிட்டியாக மாற்றலாம். அப்போது கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தால் சர்ப்ளஸ் வேரியபிளால் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணுவோம். ஈக்குவல் டு இருந்தால் ஜஸ்ட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை மட்டும் ஆட் பண்ணுவோம். இட் இஸ் கன்சிடர் அஸ் ஆர். இப்போ இது இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தால் இதை நம்ம ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று பிகம் மெத்தட், another one is a two phase method. இந்த ரெண்டு மெத்தடுக்கும் ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு மெத்தட்லேயும் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிகம் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்ஜெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் அப்ஜெக்டிவ்னா என்னது, இசட். வாட் இஸ் மீன் பை அப்ஜெக்டிவ்? இசட். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ x1ஓட கோஎஃபிஷியன்ட்னா பக்கத்தில் இருக்குது 6 தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இதை தான் அப்ஜெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் அப்ஜெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் பிகம் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, -m ஃபார் மேக்ஸிமைசேஷன். உங்களோட ப்ராப்ளம் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, இசட்டில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட், ஆர்டிஃபிஷியல்னால் நான் சொல்லியிருக்கிறேன் 6 தான் ஆர்டிஃபிஷியல் கோஎஃபிஷியன்ட். அப்போ 6க்கு முன்னாடி உன்னோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும்னா -mன்னு இருக்கணும். இதே இது மினிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுடைய ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் mr, that is positive m in front of the artificial variable. இதான் இனிஷியலாக பண்ண வேண்டியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் கொடுத்த உடனே நீங்கள் அந்த இசட்டில் நீங்கள் மேக்ஸிமைசேஷனாக -mrன்னு எழுதுவீங்க, மினிமைசேஷனாக +mrன்னு எழுதணும். புரிஞ்சா?